இந்த 2026 தமிழ் சினிமாவில் பொங்கல் கிளாஷ் நடந்துச்சோ இல்லையோ, பொலிட்டிக்கல் கிளாஷ் பயங்கரமாகவே நடந்துச்சு. பேஜுக்கு ஒரு ஃபாலோ மட்டும் கொடுத்துட்டு முழு வீடியோவை பாருங்க, ஒரு செம மேட்டர் சொல்றேன். ஜான் 10 வந்த பராசக்தி ஹிந்தி திணிப்புக்கும் தமிழ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மொழியாக இருக்கிறது காரணமாக இருந்தது 1960s இருந்த டிஎம்கே லீடர் அண்ணாதுரை அண்ட் கருணாநிதினா அவங்கள மட்டும் ஸ்பெசிஃபிக்காக க்ளோரிஃபை பண்ணி காட்டிட்டு எம்ஜிஆர் காமராஜர் இவங்களெல்லாம் ஒரு ஃப்ரேம்ல கூட காட்டல அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிஜேபி லீடர்ஸ், ஏடிஎம்கே லீடர்ஸ், டிவிகே லீடர்ஸ் நிறைய பேர் போட்டு அடிச்சிருந்தாங்க. இது ஒரு ப்ராப்பர் டிஎம்கே ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த ப்ரொபகண்டாவை மட்டும் கொண்டு போய் சேர்க்கிற படம்னு சொல்லிட்டு யாருமே இது ஒரு நார்மல் சோஷியோ பாலிட்டிக்கல் ஃபிலிமாவே பார்க்கலைங்க. ஜான் 14 வந்த வா வாத்தியாரே கஷ்டப்பட்டு கடன்லாம் முடிச்சுட்டு ஸ்டுடியோ அப்படின்னு நாங்கள் பொங்கலுக்கு வந்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கே நண்பர்கள்லாம் செம ஹைப்டப்பாக இருந்தாங்க அந்த படத்துக்கு. அவங்க மட்டும்தான் இன்ஃபேக்ட் ஹைப்டப்பாகவே இருந்தாங்க. ஸோ இது ஒரு எம்ஜிஆரை எலிவேட் பண்ணுற ஒரு புகழ்ச்சி பாடுற படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. பட் டுவர்ட்ஸ் செகண்ட் ஆஃப் நலன் குமாரசாமி ஏதோ டிரான்ஸ் ஜோனுக்கு போய் ஒரு சூப்பர் ஹீரோ ஃபிக்ஷனா இல்லை எம்ஜிஆரை பற்றி பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் கஷ்டம் நடக்குதோ அங்கெல்லாம் வாத்தியார் ஒருவாரு நான் ஆணையிட்டால் அப்படின்லாம் சொல்லி சில பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் வச்சிருந்தாலுமே அந்த படம் நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. சிங்கிள் லைன்ல சொல்லணும்னா பாவம் படத்தோட ரிசல்ட்டுமே ஏடிஎம்கே இன்னைக்கு எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டே இல்லாத மாதிரி போயிடுச்சு. ஃபைனலா ஜான் 15 எங்க விஜய் அண்ணனோட உண்மையான அடாப்டட் தம்பிடா துப்பாக்கியை இவர்கிட்ட தான் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும் சட்ட ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே வர்ச்சுவல் வாரியர்ஸோட சப்போர்ட்ல வந்த ட்ரிபிள் டி மூவி. டிஎம்கே மினிஸ்டர் செந்தில் பாலாஜியை ட்ரால் பண்ற மாதிரி ஒரு டைலாக் இந்த படத்துல இருந்தது. அண்ட் அதை ட்விட்டர்ல நிறைய டிவிகே சப்போர்ட்டர்ஸ் ட்ரால் பண்ணி என்ஜாய் பண்ணி கொண்டாடிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு அதே ட்விட்டர் சந்தில் டிஎம்கே பீப்புள் ஒரு 41 பேர் சாவுல அழுத இந்த மினிஸ்டரோட எமோஷனை இவ்வளோ இன்சென்சிட்டிவா கலாய்க்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். ஜீவா கெட் அவுட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்லாம் சொல்லி ஹேஷ்டேக்லாம் போட்டு ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொங்கல்லையே டேரக்டர்ஸ் ஏதோ ஒரு இன்டென்ட்ல படத்தை எடுத்தாலும் அதை ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக எடுத்துட்டு போய் கனெக்ட் பண்ணி பயங்கரமா கலாச்சு ஒரு கலவரமாவே முடிஞ்சிருக்கு இந்த தமிழ் சினிமாவோட கிளாஷ். ஸ்டார்டிங் ஜனவரிக்கே எப்படின்னா எலெக்ஷன் டைமான மார்ச், ஏப்ரல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.